இன்றைய 1500ஆம் நாள் ஜெப வழிபாட்டை அன்னை மரியாள் உயர்மறை மாவட்ட ஜெபக்குழுவின் ஒன்றிய குழு உறுப்பினர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். இன்றைய ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குனரின் உடல் உள்ள நலனுக்காகவும் இன்றைய ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்காகவும் இன்று சிறப்பு விருந்தினராக இணைந்துள்ள மேய்ப்பு பணி நிலைய புதிய இயக்குனர் அருட்பணி தேவநேசன் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து புதிய பொறுப்பில் திறம்பட செயலாற்ற வேண்டிய தூய ஆவியின் கொடைகள் மற்றும் கனிகளை நிறைவாக வழங்கிடவும் இந்த 1500ஆம் நாள் தினசரி இணைய வழி ஜெப பயணத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உழைத்த ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் ஜெபக்குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் மென்மேலும் திறம்பட செயல்படவும் 1500ஆம் நாள் மிக சிறப்பாக ஜெப வழிபாடு நடைபெற உதவிய இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த ஜெப வழிபாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இரத்தத்தில் புற்றுநோய் செல்லால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவன் டோனி, முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை விபுலா பிரியதர்ஷினி, எலும்பில் காசனை ஏற்பட்டுள்ள ஜெர்சி, வயிற்றுக்கட்டியால் அவதியுறும் டேனியல் ஆகிய அனைவரும் விரைவில் குணமடையவும், ஜோஸ்பின் அவர்களின் வயிற்றுக்கட்டி அறுவை சிகிச்சை இல்லாமல் விரைவில் மறையவும், ஸ்டெல்லா மேரி அவர்கள் கல்லீரல் மற்றும் நீரிழிவு பாதிப்பிலிருந்து விரைவில் குணமடையவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஆனட் மேரி மூச்சுத்திணறலில் இருந்து குணம் பெற்று வீடு திரும்பவும், கிளாடியஸ் அவர்கள் விரைவில் இயல்பு நிலையில் நடக்கவும், மோகன்ராஜ் அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும், ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஷ் டேனியல், லூயிஸ் பால், ரொசாரியோ, பேபி, கேத்ரின், நான்சி, குழந்தை ரியான்சி, ஜெயக்குமாரி, உஷா, லீமா ரோஸ், மெர்சி, ஸ்டெல்லா மேரி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாயமேரி, தாவிது ராஜா, அன்னம்மாள், ரூபன், மேரி, உதயகுமார், புனிதவதி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையாக சுகம் பெறவும் நாம் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் மற்றும் மணவாளன் நகர் பகுதியில் யூரோ கிட்ஸ் பிளே ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகள் நலன் மற்றும் கல்விக்காகவும், அன்னை கிளினிக் மற்றும் அன்னை மெடிக்கல்ஸ் தொழில், ப்ரூஸ் இன்ஃபோடெக் மற்றும் மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸ் ஆகிய தொழில்கள் வளர்ச்சி பெறவும், அன்னை கார்மெண்ட்ஸ் தொழில் நல்ல வளர்ச்சி பெற்றது அதில் அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைக்கப் பெறவும், ஊத்துக்கோட்டை புனித தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் வளர்ச்சி, திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் சலேசியர் ஆலய கட்டுமான பணி ஆகியவைகள் நல்ல முறையில் நடைபெறவும், தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம், சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் மற்றும் பருத்திப்பட்டு தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், திரு ரிவால்டோ, திருமதி குமாரி மற்றும் செல்வன் ரமுலஸ் அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும், ஸ்டீஃபன் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான் பிரிட்டோ, ரூபன் கிரண்ராஜ் அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், குறிப்பாக ரூபன் அவர்கள் செய்யும் பணியில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், இன்ஃபான்டா அவர்களுக்கு பணி செய்யும் இடத்தில் நல்ல பணிச்சூழல் அமையவும், ஆக்னஸ், ரம்யா, செல்சியா மற்றும் உதயசூரியன் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்திடவும், அருட்சகோதரர்கள் ஹாரி, ஜோஷ்வா மற்றும் ஜெரி ஆகியவர்களின் குருத்துவ படிப்பு நல்ல முறையில் அமையவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சி ராணி, அஜய், எபினேசர், சிவராமன், பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ், ஜெயராணி, சாந்தப்பன் மேரி, செல்வகுமார், அருணா, ஆதி அற்புதம், அருளானந்த், மரிய ஆரோக்கியம், தாவிதராஜா, அன்னம்மாள், மோகன்ராஜ், ரூபினி, பிரபாகரன், சுஷ்மிதா, ரொசாரியோ, விக்னேஷ், டெர்லின், இன்ஃபான்ட் ரொசாரியோ, இன்ஃபான்ட் நிக்கோலஸ், பிரான்சிஸ் சேவியர் ஆகியவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேற்றவும், செல்வன் கிங்ஸ்லி, செல்வன் சத்யஜெயின் மற்றும் செல்வன் ஆலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பணிச்சூழல் நிலவும், செல்வன் ரியான் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், செல்வன் சத்யஜெயந்த் அவர்களுக்கு ஊடகத்துறையில் நல்ல வேலை கிடைக்கவும், செல்வி ஓவியா அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், தெரசா மற்றும் அருளானந்து மேரி குடும்பத்தினர் கடன் தொல்லையிலிருந்து விரைவில் விடுதலை பெறவும், உதயசூரியன் அவர்களின் குடும்ப அமைதிக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான் பால், சுரேந்தர், பிரவீன்குமார், ஆல்பர்ட், ஜெரேமி, ரெமிஜியஸ், பிரான்சிஸ், சுதா, நோயல், பிரமிளா, சாரால், தெரேசா, பிரான்சினா, ஷீபா, டாவின்சி, வினோத், பாலகிருஷ்ணன் ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பிரபாகரன், சுஷ்மிதா அவர்களின் திருமணம் பிரச்சனைகளின்றி நல்ல முறையில் நடைபெறவும், ஜாக், அரவிந்த், நட்டாலியா மற்றும் பிரேம் ரொசாரி அவர்களின் நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடைபெறும், சீமோன், ஸ்ருதி திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கவும், சுதா, ராமமூர்த்தி, ரமேஷ், அமலதீபிகா, பிரவீன், லோனா, ரெனால்ட், ரீகன், ஜெய்சி,
ஜாய்சி, ஜெனிஃபர், ராஜா, ஜெயஸ்ரீ, தினகரன், ஷைலஜா, ராஜ்குமார், சான்சி, ஆண்ட்ரூ, நான்சி, ஜெயக்குமார், ஜெயராஜ், அருணா, சுந்தரராஜன், நான்சி, ஜோஷ், ஆஷா, சரண்ராஜ், அனுப்பிரியா, ஜெயசங்கர், மனிஷா, தினேஷ், வினோதினி, தினேஷ், ஆனந்தி, அசோக், அனுஷ்யா, ஜோஷ்வா, அல்மா, ஹரிஹரன், பிரியதர்ஷினி, ராபர்ட், ராசாத்தி ஆகிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் குழுவில் நாம் நல் செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவர்களுடன் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓர் அணியில் செயலாற்ற வேண்டியவர்களுக்காகவும் உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் இந்த செப வழிபாட்டில் பயனளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமாக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இன்றைய புனிதர் செயின்ட் யுனிபியோசெபேரியா. இன்று நாம் புனித யுனிபியோசிரியா பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இவர் நவம்பர் 24 1713 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள மார்கோலா என்னும் ஒரு தீவில் பிறந்தார். இவரது பிறப்பு பெயர் மீகுவல் ஜோஸ் சேரா. இவர் என்னதான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியால் அவர் எளிமையோடு ஆரம்ப காலத்திலிருந்தே வாழ்ந்து கொண்டு வந்தார். இவரது கல்வி மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. இவர் குழந்தை பருவத்திலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கியிருந்தார். அவருடைய படிப்பினை முடித்த பின் அவர் பிரான்சிசியன் என்னும் சபையை துவங்கினார். அந்த சபையை துவங்கி அவர் அதில் அதிக அளவில் மாணவர்களில் சேர்ந்ததால் அதனைத் தொடர்ந்து அவர் சான் கார்லோ, சான் ஆண்டனி, சான் கெப்ரியேலா என்று முக்கியமான இந்த 4 சபைகளை நடத்தினாலும் அதனைத் தொடர்ந்து 21 மினிஸ்ட்ரிகளை அவர் துவங்கி நடத்தி கொண்டிருந்தார். செயின்ட் ஜெஃபேரியா அவரது 1749 ஆண்டில் தனது வாழ்நாளில் உள்ள கத்தோலிக் மிஷனுக்காக முழுமையாக அர்ப்பணித்தார். அவர் இயேசுவின் கொள்கைகளை ஏற்று தன் வாழ்வு முழுவதையும் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வந்தார். கமிட்மெண்ட் டு சர்வ் கிரைஸ்ட். These are the mission he transformed his life for the nativity of people and brought the spirituality in and around Spain. ஸ்பெயின் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த ஏர்லியர் பீரியட்ல 1979 பீரியட்ல அப்போ ரொம்ப மினிஸ்டர் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அவர் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இறைவனுக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து வந்தார். அதனாலதான் இவரை போப் பயஸ் 12 இவரை கடவுளின் தூதுவர் என்று அவரை டிக்ளேர் பண்ணி அவருக்கு அந்த பட்டம் அளிச்சிருக்காரு, கடவுளின் இறை தூதுவர் என்று. இவர் கடைசி காலங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உடல்நிலை குறைவில்லாம வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 28 1787 ஆண்டு அவரோட 70 வயசுல அவர் உடல்நிலை குறையில்லாம இயற்கையை ஏந்தினார். அவரு எங்க புதைச்சாங்கன்னா, அவர் ஆரம்ப காலத்துல துவங்கிய அந்த சான் கார்லோன்னு ஒரு மிஷினரி துவங்கினார்ல, அந்த இடத்துலயே அவரை புதைச்சிட்டு அதுக்கு மேல எழுதி வச்சாங்க, நான் இங்கு புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டேன் என்று. இப்போயே அந்த காலத்திலேயே அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் இவர். இவர் எப்போ புனிதராக உயர்த்தப்பட்டார் என்றால் 2015 ஆண்டு நம்முடைய போப் பிரான்சிஸால தான் இவர் புனிதராக உயர்த்தப்பட்டாரு. இவர் தான் அமெரிக்கா மண்ணிலிருந்து உயர்த்தப்பட்ட ஒரே புனிதர், இவர் ஒண்டிதான். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இவரை மாதிரி நம்மளும் ஒரு எளிமையான, என்னதான் நம்மளுக்கு கடவுள் எல்லா விதமான வரங்களையும் கொடுத்திருந்தாலும் இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது 2 குவாலிட்டிஸ் தான். ஒண்ணு சிம்பிளிசிட்டி, இன்னொன்னு டவுன் டு எர்த். என்னதான் ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் ஹி இஸ் வெரி டவுன் டு எர்த். கடவுளுக்காக ஒரு மிஷன் பண்ணி, எப்படின்னா போப்பாலேயே கடவுளின் பணியாளன், சர்வன்ட் ஆஃப் காட்ன்ற டைட்டில் அவர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவர் எவ்வளவு ஒரு டவுன் டு எர்த்தா அவர் வாழ்ந்திருக்கணும்.
ஸோ இவர மாதிரி நம்மளும் வந்து கடவுளுக்காக நம்ம பணியேற்று நம்மளால ஒரு 4 பேரை வந்து மனம் மாற்றி ஒரு 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணுன்றது தான் இந்த நாள்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ வந்து செயின்ட் சுனேரியோச பெரியா மாதிரி நாமளும் ஒரு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். நன்றி. Good evening. Today we celebrate a very special day, that is National Doctors Day, a day dedicated to honoring the real heroes of our society, our doctors. Doctors are not just professionals with medical degrees, they are lifesavers, caregivers, and sometimes even miracle workers. They sacrifice their time, comfort, and sometimes their own health to serve humanity. In times of emergency or pandemics, when most of us stay safe at home, they stand on the front lines giving hope and healing. This day is observed in India on July 1st, which is today, in memory of Dr. Bidhan Chandra Roy, a legendary physician, freedom fighter, and the second Chief Minister of West Bengal. He was not only a remarkable doctor but also a man of great compassion and service. Doctors work long hours, face tough situations in their life, and carry the responsibility of other lives on their shoulders. Yet they continue to serve with patience, kindness, and a strong sense of duty. They deserve our deepest respect, gratitude, and support. Let us use this day to say a heartfelt thank you to all the doctors for the dedication, for saving lives, and for being the backbone of our healthcare system. To all the doctors, we salute, we appreciate, and we celebrate you. Thank you. ஜபமாலையின் முதலாம் 10 மணியானது இந்த தினசரி ஜப வழிபாடு 1ஆம் நாள் முதல் 1500 நாள் எவ்வித தடங்களும் இன்றி நடைபெற காரணமாக இருந்த இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் நம்முடைய ஜபக்குழு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரே மெய்ப்பனாக இருந்து நல்வழி காட்டிய மேதகு ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி மற்றும் நம்முடைய இளைஞர் இயக்குனர் அருட்பணி ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களுக்கும் மற்றும் ஜப வழிபாடுக்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்த சகோதரர் ப்ரூனோ அவர்களுக்கும், இந்த ஜப வழிபாடு துவங்க காரணமாக இருந்த ஜபக்குழு தலைவர் ரெஜிலன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் ஜபக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்நாள் ஜபக்குழு உறுப்பினர்களும் மற்றும் இந்த ஜபக்குழு நடைபெற உதவிய அனைத்து நல்லுள்ளங்களின் கருத்துக்களுக்காகவும் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். July is dedicated to the precious blood of Jesus. Let us offer the second decade meditating on Jesus sweating drops of blood in the Garden of Gethsemane and entrust it for the cleansing of all our sins through his most precious blood. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. வாழ்க அரிசியே ஜெபம். வாழ்க அரிசியே, தயமிகுந்த அன்னியே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் எழுந்த ஏவாளில் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரில் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும்.
உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவை எங்கள் இம்மென் வாழ்வில் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனியே, இனிய கன்னித்தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய சீடர்களும் கொண்டது சேர்க்கப்பட்டது. படகுக்கு மேல் கொண்டிருந்தார். அவரிடம் வந்து ஆண்டவரே சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொஞ்சம் ஏன் கடலில் கடிந்து கொண்டார். மிகுந்த படகும் இவருக்கு படுகின்றனவே கிறிஸ்துவே உமக்கு புகழ். O most Virgin Mary, chosen by God, O most renowned Mother, who strongly believed the Word of God, guide me to walk in the path of your Son during the tender age of mine. When I encounter sorrows, not knowing what to do, let me find refuge in your nurturing love. A role model for the youth, intercede that your Son may be with us, refine our path, and to be with us forever. Just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord, grant us the wish to offer ourselves for God. O sweet Virgin Mary, deliver us from the challenges that we face today. Amen. ஜெப வழிபாட்டின் 1550வது நாளை நோக்கிய மன்றாட்டு. அன்பின் ஊற்றே எம் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகிய எங்களின் இந்த இளமை பருவம் எங்களை படைத்தவராகிய உமக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜெப வழிபாட்டு 1550வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் அருளின் உறைவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் அன்பு சீடர்களாகவும் வரம் அருள வேண்டுகிறோம். அன்று உம் சீடர்கள் பெற்ற தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாங்களும் நிறைவாய் பெற்று மேன்மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து அனைத்து இளைஞர்களுடனும் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரை வழியாய் எங்கள் மன்றாட்டுகள் அனைத்திற்கும் செவிசாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். Good evening, everyone. Now, at this moment, I would like to invite Father Deva Nason to share few words with us on this special occasion of 1500th day of our daily rosary.
ஸோ இயேசுவில் அன்புமிக்க சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட இளைஞர்களே, 1500வது நாள். நிச்சயமாக இது நம் கண்களுக்கு வியப்பா இருக்கிறது. இந்த நேரத்திலே நம்மோடு அருட்தந்தை தேவநேசன் அவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையினால் அருட்தந்தை டைசன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ரோஷா நகரத்தில் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றியவர். இப்பொழுது நம்முடைய சென்னை மயிலே உயர்மறை மாவட்ட இளம் குருக்களை குருவாக போகிறவர்களை உருவாக்குகிற செதுக்குகிற ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார். அவர் இல்லத்தந்தையாக becomes a rector. So we are very happy that he is with us. So he will share some ideas and pray for us, and today is going to bless us. So let's all happily welcome Reverend Father Dyson Rajarathinam, rector of our Archdiocesan Minor Seminary. So we would like to invite and welcome Father Dyson. He is with us now. அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். I'm really very happy to be part of this 1500th day of the Holy Rosary. It gives us joy to our youth. So reciting the Rosary. 1500வது நாளை நாம் எட்டிருக்கிறோம். நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்கும் நம்முடைய இளைஞர் பணியகத்திற்கும் ஒரு மகிழ்ச்சி நாளாக, ஒரு சாதனை நாளாக நாம் இதை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளுடைய ஒரு வல்லமையுள்ள பரிந்து பெர்சல் நம்மோடு எந்நாளும் இருந்திருக்கிறது. இந்த ஜெபமாலை ஒரு வல்லமையுள்ள ஆயுதமாக, கருவியாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெபமாலையினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். துவக்கம் முதல் இந்த நாள் வரை நாம் தொடர்ந்து இந்த ஜெபமாலையின் வழியாக நமது கருத்துக்களை ஏறெடுத்திருக்கிறோம். நிறைய பேருக்காக ஜெபித்திருக்கிறோம். எனவே இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக, அன்னையினுடைய ஆசீர்வாதம் மிகுந்த நாளாக நாம் இந்த நாளை பார்க்கிறோம். இந்த ஜெபமாலையில நாம் புரிந்து கொள்வது என்ன? ரொம்ப முக்கியமாக இந்த ஜெபமாலை ஜெபிப்பது எதற்காக? ஆண்டவரை அதிகமாக புரிந்து கொள்வது, டு நோ கிரைஸ்ட் மோர் அண்ட் மோர். ஏனென்றால் இந்த 4 தேவ ரகசியங்களில ஆண்டவருடைய வாழ்க்கையும் பிறப்பையும் பாடுகளையும் இறப்பையும் பற்றி நாம் முழுமையாக தியானித்து அதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய ஆன்மாவை இது தூய்மையாக்குகிறது. அன்னை மரியாளோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார். She intercedes for us. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறது. எனவே இந்த நாளில நம்முடைய இளைஞர் இயக்குனர் அருட்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்காக ஒரு சிறப்பான பணியை ஆரம்பித்து ஜெபத்தின் வழியாக எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டு இந்த நாளில அவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பங்கு இளைஞர்களையும் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். மேலும் சிறப்பாக இந்த 1500வது நாள் ஜெபமாலையிலே பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவருடைய வல்லமையுள்ள கரத்தினால் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசினால் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நாளிலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் அன்னை மரியாள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிரேஸ்வில் அன்புமிக்க சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்களே, இது சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நம்ம அருட்தந்தை டைசன் அவர்கள் ஏற்கனவே அவர் இங்கு உதவி பங்கு தந்தையாக இருந்தவர் சாந்தோமில். திரும்ப இந்த சாந்தோமுக்கே வந்திருக்கின்றார். நம்ம 1550வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நமது பணியில் பல ஆண்டுகளாக உற்சாகமூட்டியவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆண்டவர் நினைத்த காரியங்கள் எல்லாம் மிக அற்புதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் மகமகிழ்வோம் என்பது போல ஆண்டவருடைய நாள் மிக அற்புதமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நாம் முயற்சிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் மக்கள் அனைவரோடும், சென்னை மயிலை உயர்மறை இளைஞர்கள், இந்தியாவின் இளைஞர்கள், எல்லா இளைஞர்களுக்கும் இந்த மனம் பருவதாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக எனக்காம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் ரோமை நகரத்தில் இளைஞர்களுடைய அந்த ஜூப்ளி விழாவிற்கு தயாரித்து கொண்டிருக்கிறோம்.
சிறப்பாக அமைய வேண்டும், நல்லபடியில் இந்த பயணம் அமைய வேண்டும் என்றெல்லாம் தயவுசெய்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய 1550வது நாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றுதான் நான் போயிருந்தேன், அந்த நாள் உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனவே அதை நோக்கி நாம் நகர்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பணியை செய்வோம். நம் பணியை ஆண்டவர் செய்வார். God bless you. Have a wonderful day. Special thanks to Ashwini and the team. மிக அற்புதமாக நாளொரு மேனியும் பொழுது ஒன்னமாய் தொடர்ந்து இந்த ஜெபம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிக அற்புதமாய் அவர்கள் செய்து கொண்டிருக்காக அவர்களையும் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் இருக்கும்படியாக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். So special thanks to Ashwini and the prayer team. Thank you. God bless you. Have a great day. Thank you, Father. Thank you, Saran. Thank you, Saran. Thank you, Rosario. Thank you, Natalia. Thank you, Father. Thank you. Gladys, Christy, Deepak. Thank you, Father. Thank you, Jos, Michael, Natalia, Nivesh, Rosario, Sagai Raj, Vistina, Shobi. Thank you. Bye. Thank you, Father. Thank you.